17வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இது தாவீதுடைய ஒரு விசுவாச அறிக்கை. தாவீது கோலியாத்தை எதிர்கொண்ட போது ஒரு நபராய் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் எதிர்கொண்டார். எதனால் அப்படி அவரால் தைரியமாக நிற்க முடிந்தது என்றால், கர்த்தர் மேல் ஒரு உறுதியான விசுவாசத்தை வைத்திருந்தார். என்ன விசுவாசம்? யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நம்மளை ரட்சிக்கிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவருக்கு ஒரு பட்டயமோ ஈட்டியோ தேவை அல்ல. தாவீது அதை உணர்ந்துதான் தன்னுடைய கையில ஈட்டியோ பட்டயமோ இல்லாத போதிலும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருந்தால் போதும், அவர் இந்த யுத்தங்களை எனக்காக செய்வார் என்ற விசுவாசத்தோடு நின்றார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த விரும்புகிறார். நீங்களும் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவர். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவர். உங்களுடைய யுத்தத்தை செய்வதற்கு கர்த்தருக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. ஈட்டியோ பட்டயமோ மற்ற மனுஷங்களோட உதவி தேவையில்லை. அவர் ஒருவராய் உங்களுக்காக யுத்தங்களை செய்ய வல்லவர். அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். நீங்கள் தாவீதை போல ஒரு பெரிய ராட்சதனை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். இது என் தேவனுக்கு லேசான காரியம், இது என் தேவனுக்கு அற்பமான காரியம். இந்த கோலியாத்தை முறியடிப்பது என் தேவனுக்கு எளிதான காரியம் என்று சொல்லி பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, யுத்தங்களை சந்திக்கும் போது எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, பலப்படுத்துங்க. எங்க நம்பிக்கை உங்க மேலே இருக்கட்டும். பட்டயத்தின் மீதோ ஈட்டின் மீதோ மனுஷன் மீதோ மனுஷி மீதோ வேற எந்த ஒரு ஆதாரங்கள் மீதும் செல்லாமல் கர்த்தரே எங்களுக்கு ஆதாரமா இருப்பீராக. கர்த்தரே எங்கள் யுத்தத்தை பண்ணுவீராக. இந்த நாள் உடைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், ஜெயம் கொடுக்கிற நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.